டாஸ்மாக் வழக்கில் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் இன்றைய தினம் டாஸ்மாகினுடைய டிஜிஎம் துணை பொது மேலாளர், இவர் கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர், இவர் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராகியிருக்கிறார். இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக கடந்த வெள்ளி மற்றும் சனி ஆகிய இந்த 2 நாட்கள் சென்னையில டாஸ்மாகினுடைய எம்டி விசாகனுடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. மற்றும் டாஸ்மாக் வழக்கு தொடர்புடைய பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக அல்லது டாஸ்மாக் எம்டியினுடைய அவருடைய தொழில் தொடர்புடைய நபர்களுடைய வீடுகளிலும் இந்த சோதனை என்று ஒரு 10 இடங்கள்ல இந்த சோதனை நடத்தப்பட்டது. முக்கியமாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் கூட டாஸ்மாக் தொடர்புடைய சோதனை என்று கூறுகிறார்கள். அதை அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் டாஸ்மாக் தொடர்புடைய இந்த வழக்குல அமலாக்கத்துறை இன்றைய தினம் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்குல ஏற்கனவே டாஸ்மாக் எம்பி விசாரணையிடம் 2 நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் டாஸ்மாக் டிஜிஎம் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதன்படி அவர் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அவரிடம் 7 முறை அவர் ஆஜராகி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகினுடைய ஜிஎம் அவரும் டாஸ்மாகினுடைய ஜிஎம் சங்கீதாவும் ஆஜராகி அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த டாஸ்மாகினுடைய கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவினுடைய முக்கியமான அதிகாரியாக இருக்கக்கூடிய துணை பொது மேலாளர், இவர்தான் ஒட்டுமொத்தமாக மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவினுடைய ஒட்டுமொத்த கணக்கு விவரங்களையும் இவருடைய பொறுப்பில் தான் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இவரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது அவரிடம் மீண்டும் சம்மன் அனுப்பி இன்றைய தினம் அவர் விசாரணைக்கு ஆஜராகுவதற்கு அழைத்திருக்கிறார்கள். அதன்படி தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல டாஸ்மாகினுடைய டிஜிஎம் ஜோதி சங்கர் ஆஜராகியிருக்கிறார். அவருடன் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. அதாவது ஏற்கனவே விசாரணையிடம் விசாரணை நடத்துவதற்கு முன்பாகவே இவரிடம் 7 முறை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். டாஸ்மாகினுடைய ஜிஎம்மிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். டாஸ்மாகுடைய மேலும் 3 அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் விசாரணையிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் விசாரணை கொடுத்த தகவல், அவர் கொடுத்த வாக்குமூலங்கள், இவர்கள் ஏற்கனவே கொடுத்த தகவல்கள்ல எதுவும் முரண் இருந்ததன் அடிப்படையில மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது டாஸ்மாகுடைய டிஜிஎம்க்கு சம்பந்தமிட்டு அவர் இன்றைய தினம் ஆஜராகிறார் என்றும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.